வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவை பூ மார்க்கெட்டிற்கு ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து வரக்கூடாது என சட்டக்கல்லூரி மாணவியிடம் பூ வியாபாரிகள் தகராறில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாணவி புகார் அளித்துள்ளார். உடை சரியாகத்தான் இருக்கிறது, உங்களது பார்வையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என மாணவி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? அவங்க ட்ரெஸ் அவங்க உரிமை. ஓகே, உங்களை யாரும் ஒண்ணு பண்ண போறது இல்ல. நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்தா போதும். வரலாமா இல்லையா? பப்ளிக் மார்க்கெட் தானே. ஆல்ரெடி 2-3 பஞ்சாயத்து அப்படி நடந்துருச்சு. எப்படி சொல்லுவீங்க? ரேண்டமா ஒருத்தங்க வரவங்க கிட்ட இப்படி பேசுவீங்களா? நான் இந்த Dress அரகுறேனா வேற எந்த Dress போடுறதுனா நீங்க ஒரு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? Dress என்னத போடணும் லிஸ்ட் வெளிய ஒட்டி முன்னாடி வச்சிருக்கீங்களா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல சொல்லி ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க. எங்கயோ வாங்குங்க. இது பப்ளிக் மார்க்கெட். வர்றவங்க கொஞ்சம் டீசென்ட்டா வரணும்னு எதிர்பார்க்கற அவ்வளவுதான். கோவை மாவட்டம் நரசிம்மன் நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜனனி. இவர் ஆந்திராவில் உள்ள சட்டக்கல்லூரி ஒன்றில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து பூ மார்க்கெட்டிற்கு தனது ஆண் நண்பருடன் சென்றுள்ளார். அங்கிருந்த பூக்கடை உரிமையாளர் ஒருவர் ஸ்லீவ்லெஸ் மாதிரியான அரைகுறை ஆடைகள் அணிந்தபடி பூ மார்க்கெட்டிற்கு வரக்கூடாது என பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு அந்த மாணவி உடை குறித்து கேள்வி எழுப்பிய நபரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உடை சரியாகத்தான் இருக்கிறது, உங்கள் பார்வையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என அந்த பூக்கடைக்காரரிடம் பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வாக்குவாதத்தை அந்த பெண்ணுடன் வந்த நபர் செல்போனில் பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து பூ மார்க்கெட்டில் இருந்த வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணுடன் கடும் வாக்குவாதம் செய்தனர். நீங்க எப்படி வேணாலும் வாங்க விட்டுருங்க. எங்க வேணாலும் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க தோழர். நீங்க போங்கன்னு சொல்லியாச்சு. இல்ல போங்க இல்லனா நீங்க இந்த மாதிரி பர்மிஷன் சொல்லுங்க. யாரையும் கூப்பிட போறாங்களே எம்எச்சி ஏதோ உங்க பேர்ல சொல்லுங்க. சுதந்திரம் சொல்லிட்டீங்க, நீங்க போய்க்கோங்க. இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சட்ட மாணவி ஜனனி புதன்கிழமை தனது வழக்கறிஞருடன் வந்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜனனி தனது தாயார் வழக்கறிஞர் எனவும் வெளியூர் சென்றிருந்த அவர் வந்தவுடன் புகார் அளிப்பதால் தாமதமாகிவிட்டது எனவும் தெரிவித்தார். உடை குறித்து அத்துமீறி ஆபாசமாக பேசிய பூ மார்க்கெட் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென போலீசாரிடம் கேட்டுக்கொண்டதாக மாணவி தெரிவித்தார். என்ன உடை போட்டு வந்திருந்தாலுமே அவங்களுக்கு அது கேட்கறதுக்கான உரிமை இல்லை. அதுவும் அந்த உடையில அவர் கேட்கறப்போ இன்னும் எந்த உடை போட்டு போனா அசம்பாவிதம் நடக்காதுன்னு தெரியல. நாங்க நான் மட்டும்தான் இருந்தேன், அதனால என்ன மட்டும்தான் குறிப்பிட்டு சொன்னாங்க. சுத்தி ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. யாருமே எதுவுமே தடுக்க வரல, கேட்க வரல. ஒரு சவால் மாதிரி விட்டுறாங்க தோழர். இப்படிதான் நடக்கும், இது எங்க ஏரியா, நீ யார வேணா கூட்டிட்டு வா. நான் அப்பவும் வெளியே வந்து கேட்டேன், நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா என்ன வேணா நடக்கலாம், நீ என்ன வேணா கூட்டிட்டு வா, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓபன் சேலஞ்சா கொடுத்தாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு எப்படி நீங்க ஆடையை வந்து இப்படி சொல்லலாம்னு கேட்ட ஒரு கேள்விக்காக இப்பதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு ஒரு மினிமமாவது ஒரு ஆக்ஷனாவது எடுக்கணும்னு சொல்லிதான் இப்ப கம்ப்ளைண்ட்ல நாங்க தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்ட நபர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறுதல், ஆபாசமாக பேசுதல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிய வேண்டுமென காவல்துறையினரிடம் வலியுறுத்தி இருப்பதாக மாணவியின் வழக்கறிஞர் தெரிவித்தார். இவங்க தான் ஒரு கலாச்சார காவலர்கள் போல நாங்கள் சொல்லக்கூடிய உடையை தான் பெண்களும் ஆண்களும் அணிஞ்சு வெளியே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைகள் எதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என சொல்வதையும் ஏற்க முடியாது. ஆகவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் உட்பட
பிஎன்எஸ் இதில் என்னென்ன செக்ஷன் எல்லாம் அதில் வருகிறதோ பாலியல் ரீதியான தொல்லை, அத்துமீறுதல், அவர்கள் ஆபாசமாக திட்டுவது, சித்தரிப்பது இப்படிங்கிற எல்லா சட்ட பிரிவின் கீழும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லிட்டு இப்போ இந்த டிசியை பற்றி நாங்கள் புகார் கொடுக்குறோம். அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை கட்டாயம் வந்து கோவை மாநகர காவல்துறை எடுக்கும் என்று நம்புகிறோம். இதனிடையே பூ மார்க்கெட்டில் ஏற்பட்ட தகராறு குறித்த முழு வீடியோவையும் அந்த பெண் வெளியிடவில்லை என பூ வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கள் மீது களங்கம் விளைவிக்கும் நோக்கில் பொய்யான புகாரை தெரிவித்திருப்பதாக மலர் வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் சார்பில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த இளம் பெண்ணிடம் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்று தான் கூறினோம் என்றும், ஆனால் அந்த பெண் முழு வீடியோவில் பாதியை மட்டுமே வெளியிட்டு தங்கள் மீது களங்கம் ஏற்படுத்தி உள்ளதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த பெண் ஏதோ ஒரு நோக்கத்தில் தவறான செய்தியை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார் என குற்றம் சாட்டினார். தங்களை தவறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். பப்ளிக்கில் வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க, பப்ளிக் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் லைவ் எல்லாம் எடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா வந்துட்டு வேண்டாதெல்லாம் பேசிட்டாங்க. வேறு ஒன்றும் சப்ஜெக்ட் ஒன்று பேசல. அவர் தான் இல்லைங்க கேமராவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். இதுக்கு வந்து அந்த அம்மா வந்து யூடியூப்பில் அதிலெல்லாம் போட்டு நாங்கள் வந்து குறைஞ்சது 220 ஸ்டால் இருக்குது. ஒரு கடைக்கு 10 பேர் 10 குடும்பம் இருக்கும். குறைஞ்சது 5 பேர் 10 குடும்பம் இருக்கும். 2000 பேர் நாங்கள் இப்போ 2 நாளில் பாய்ச்சிட்டோம். இதை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் கொடுத்து நாங்கள் இத்தனை எங்கள் அதாவது நான் வந்து 3வது தலைமுறை. 70 வருஷ காலத்தில் இந்த மாதிரி பூ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவமெல்லாம் வந்ததில்லை. எங்களுடைய லேடிஸ் வியாபாரம் தான். 1/2 கிலோவாகட்டும் 1/4 கிலோவாகட்டும் லேடிஸ் வியாபாரம் தான். இவங்க வந்து ஒரு லேடிஸ் வந்து இப்படி எங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருந்தா இது தக்க நடவடிக்கை அரசாங்கம் தான் எடுத்து அவங்களுக்கு கண்டிக்கணும். சட்டக்கல்லூரி மாணவி பூ வியாபாரிகள் இடையே ஏற்பட்ட இந்த திடீர் தகராறு சம்பவம் காவல் ஆணையர் அலுவலகம் வரை சென்றுள்ளதால் இருதரப்பு குற்றச்சாட்டுக்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணனும், என்ன பண்ணணும்?